1905 வருடத்தில் ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப பெரிய போர் வர்ற மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது. ஸோ இந்த பதட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா எந்த நாட்டின் பக்கம் போகும், அந்த நாடு ஜெயிச்சிடும், இது எல்லாருமே நம்புகிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அமெரிக்கா என்ன தெரியுமா செஞ்சாங்க? அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. யாருக்கு இடையில? ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே. இதை ரஷ்யோ ஜப்பானிஸ் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யுத்தம் வராமல் இல்லை வந்தும் கொஞ்சமாக தடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா தான். இதற்காக அமெரிக்க அதிபருக்கு நோபல் பிரைஸ் எல்லாமே கிடைச்சது. ஆனால் 40 வருடத்திற்கு பிறகு அதே ஜப்பானை அமெரிக்கா என்ன செஞ்சாங்க? அணு ஆயுதத்தை பயன்படுத்தி உருக்குலைய வைத்தார்கள். 1905 1930 இந்த ஒரு காலகட்டத்தில் ஜப்பானை மிகப்பெரிய ஒரு நாடாக வளர்த்து விட்டதும் அமெரிக்கா தான். அதே ஜப்பானை அழித்ததும் அமெரிக்கா தான். ஏன் அமெரிக்கா இப்படி செஞ்சாங்க? அமெரிக்காவின் முதலாளித்துவம் எந்த அளவு இருக்கிறது? அமெரிக்கா உருவான வரலாறு, அமெரிக்கா எப்படி இவ்வளோ பெரிய சூப்பர் பவராக மாறியது? பாகம் 15. இந்த பாகத்தை பார்ப்பதற்கு முன்பாக பாகம் 14 கடைசி 2 நிமிடங்களை மட்டும் கேட்டுக்கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1870-72 19வது நூற்றாண்டின் கடைசி ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். ஏன்னா 19வது நூற்றாண்டு அடுத்ததாக 20வது நூற்றாண்டு. இதை பார்க்கும்போது தான் அமெரிக்கா இவ்வளோ பெரிய வல்லரசாக எப்படி மாறியது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். 1870 கம்யூனிசம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுகிறது. ஐரோப்பா முழுவதுமாக கம்யூனிச கொள்கை என்பது பறந்து விரிந்து கிடக்கிறது. இந்த நேரத்தில் அமெரிக்காவின் அதிபராக யார் இருக்கிறார்? யூலிஸ் கிராண்ட் அப்படிங்கிறவர் தான். இந்த யூலிஸ் கிராண்ட் அப்படின்னு சொல்ற இந்த அதிபருக்கு பிறகு ஒரு 5 அதிபர்கள் வந்தாங்க. ஆனா யாருமே மக்களுடைய மனதில் நிலை நிற்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 5 அதிபர்களை பற்றி நம்ம பார்க்க போறது கிடையாது. அடுத்ததா 19வது நூற்றாண்டின் கடைசி அதிபரை பார்த்துவிட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம்? மேட் மேன் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்யூனிசம் இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது யூலிஸ் கிராண்டுக்கும் இந்த கம்யூனிசத்துக்கும் ஆகவே ஆகாது. எப்படியாவது ஒதுக்கி தள்ளிடலாமா அப்படின்னு பார்க்கும்போது தான் அமெரிக்கா நாட்டுக்குள்ளேயே ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வருகிறது. குறிப்பாக 1873 சொல்லலாம். 1872 வருடத்தில் தான் 1 லட்சம் அமெரிக்காவை சேர்ந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினார்கள். எங்களுக்கு வேலைக்கேற்ற ஊதியம் வேணும், நாங்கள் அதிகமாக வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற அந்த போராட்டம்லாம். ஸோ அதே போராட்டம் இப்போதும் அமெரிக்காவில் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ அமெரிக்காவில் இருந்த இல்லாட்டி ஏற்பட்ட புதிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊழல் என்பதுதான். கிட்டத்தட்ட நிதித்துறையில் மட்டும் இந்த யூலிஸ் கிராண்ட் அப்படிங்கிறவருடைய நண்பர்கள் சேர்ந்து கையாடல் செய்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா கமிஷன் மட்டுமே சுமார் $3 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான பணத்தை கையாடல் செய்து விட்டார்கள். இது அமெரிக்க மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது. இங்கே மக்கள் போராடிட்டு இருக்காங்க, உங்க நண்பர்கள் அங்கே ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கிராண்ட் மேல ரொம்ப பெரிய கோபத்தை எல்லாருமே காட்டுகிறார்கள். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல யூலிஸ் கிராண்ட் மேல ரொம்ப பெரிய பிரச்சனைகள் கிடையாது, அவருக்கு கீழே இருக்கும் சகாக்கள் தான் இதெல்லாமே செய்யறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் உணர்ந்து விட்டார்கள். ஸோ அடுத்த எலெக்ஷன்லையும் யூலிஸ் கிராண்ட் தான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஏன்னா வேற யாருமே சரிவர கிடையாது. இப்போ யூலிஸ் கிராண்ட் மிக முக்கியமான ஒரு கொள்கையை எடுக்கிறார். அதாவது யூனியன்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். யூனியன்கள் யாருக்கு எதிராக இருக்கிறதோ, எந்த முதலாளிக்கு எதிராக இருக்கிறதோ அந்த முதலாளிக்கு மட்டும் நீங்க நல்ல விதமான சட்டதிட்டங்களை வகுத்து விடுங்கள். இதுதான் யூலிஸ் கிராண்ட் அவர்கள் சொன்னது. ஸோ முதலாளிகளுக்காக அங்கே ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. அந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றதை விட பல கேளிக்கை விடுதிகள் புதிதாக முளைத்தன. இப்போ நம்ம இந்தியாவின் இந்த ஒரு பிரச்சனைக்கு வர வேண்டும். எந்த பிரச்சனை? இளைஞர்கள் சினிமாவுக்கு அடிமையாக இருக்கிறார்களா? இளைஞர்கள் கிரிக்கெட்டுக்கு அடிமையாக இருக்கிறார்களா? இதே ஃபார்முலாவை 1875 எங்க அப்ளை பண்ணிட்டாங்க? அமெரிக்கால அப்ளை பண்ணிட்டாங்க. அமெரிக்கால தொழிலதிபர்களுக்கு ஆதரவான நிறைய சட்டத்திட்டங்கள் வகுக்கும் போது தொழிலாளர்கள் ரொம்ப பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். ஸோ இந்த தொழிலாளர்களை கொஞ்சமா சாந்திப்படுத்துவதற்காக, அமைதிப்படுத்துவதற்காக கேளிக்கை விடுதிகள் தொடங்கப்படுகிறது. உனக்கு சம்பளம் தாரோம், நீ ரொம்ப உழைக்கிற, அப்படி உழைத்த பிறகு இந்த கேளிக்கை விடுதிகளுக்கு வாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள் இருக்கு, அங்க வாங்க அப்படின்னு சொல்ற ரொம்ப பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. தொழிலாளர்களும் எனக்கு ரொம்ப உடல் அசதியா இருக்கு, நான் கேளிக்கை விடுதிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சம்பாதித்த பணத்தை கேளிக்கை விடுதிகளில் ரொம்பவா செலவழிச்சிருவான். அடுத்ததா இந்த கேளிக்கை விடுதிகளுக்கு வருவதற்காகவே மறுபடியும் சம்பாதிக்க ஆரம்பிப்பான். ஏன்னா இது எல்லாமே திட்டம் போட்டது முதலாளிகள் தான். ஸோ முதலாளிகள் இங்கே இந்த கம்யூனிசம் இல்லாட்டி தொழிலாளர்களுடைய நலன் பெரிய அளவில் பேசப்படவில்லை. இந்த கேள்விக்கான பதில் பல நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்தவர்கள் செல்வந்தர்கள்,
ரொம்ப பெரிய தொழில் செய்வதற்காகவும் ரொம்ப பேரை அடிமையாக வைத்துக் கொள்வதற்காகவே வந்தவர்கள். ஸோ இவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஈகோ இருக்கும். இந்த தொழில என்னை விட பெருசா நீ வந்துருவியா, கண்டிப்பா உன்னை வளர விட மாட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த ஈகோ இருக்கும். இந்த ஈகோ காரணமாக தொழில்முறை போட்டி மட்டுமே இருந்தது தவிர இங்க தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்கள யாருமே கவனிக்கவே இல்லை. இதுதான் யூலிஸ் கிராண்டும், அதாவது அன்றைய அமெரிக்க அதிபரும் ரொம்ப பெரிய அளவில் ஒரு பாயிண்ட் எடுத்து சொன்னார். யூனியன்களை கவனிக்காது, யூனியன்கள் எதிர்க்கும் முதலாளிகளை கவனித்து விடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி முதலாளிகளை கவனிக்க தொடங்கி 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 ரொம்ப வருடங்கள் இப்படியே போயிட்டே இருக்கு. கேளிக்கை விடுதிகள் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. தொழிலாளர்களும் சரி எனக்கு இந்த ஊதியம் போதும், நான் அடுத்ததா கேளிக்கை விடுதிக்கு போறேன் அப்படின்னு சொல்ற அவங்களோட ரொட்டீன் லைஃபுக்கு இவங்க பழக ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ இது மோனோபோலியா மாறுது. மோனோபோலினா ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சன்ட்ட எல்லா விதமான அமெரிக்க வளமும் செல்கிறது. குறிப்பிட்டு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அமெரிக்காவினுடைய கச்சா எண்ணெய் இல்லாட்டி ஆயில் என்பது எல்லாமே ராக்ஃபெல்லர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் கீழ் மட்டுமே இருந்தது. ஸோ ராக்ஃபெல்லர் நினைக்கிறாரு எனக்கு இந்த வியாபாரம் போதும்பா, நான் அமெரிக்கா விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அமெரிக்காவினுடைய கதி அதோ கதி. ஸோ ராக்ஃபெல்லரை எப்படியாவது அமெரிக்காவிடம் இருந்து போக விடாமல் செய்வது அமெரிக்க அரசாங்கத்தின் வேலை. இப்படித்தான் எல்லா முதலாளிகளும் இருந்தார்கள். ஸோ ஒவ்வொரு முதலாளிக்கு ஆதரவாகத்தான் அமெரிக்க அரசாங்கம் அங்கே நடைபெற்றது. இப்படி மெல்ல மெல்ல அமெரிக்கா ஒரு முதலாளித்துவ நாடாக மாறி நின்றது. அதன் பிறகு நான் சொன்னேன்ல ஒரு 5 அதிபர்கள் எல்லாமே மாறிட்டாங்க. அவங்கள பத்தி அதிகமான அளவு நம்ம பார்க்க வேண்டாம். நான் வேணா அவங்களுடைய பெயர் மட்டுமே சொல்றேன். ரூதர்ஃபோர்ட் ஹெய்ஸ், ஜேம்ஸ் ஆப்ராம் கார்ஃபீல்டு, செஸ்டர் ஆலன் ஆர்தர், குரோவர் கிளீவெண்ட், இப்படி சொல்லலாம். இவங்கெல்லாம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஆனா கடைசியா ஒரு நபரை நாம் கேள்விப்பட வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய பெயர் வில்லியம் மெக்கன்லி என்பதுதான். 1897 இருந்து 1901 வரை அமெரிக்காவின் அதிபராக இருப்பவர் தான் இந்த மெக்கன்லி. ஸோ இந்த மெக்கன்லி என்ன செஞ்சாரு? இந்த ஒரு காலகட்டத்தை தெளிவாக நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா இதுதான் 20வது நூற்றாண்டின் தொடக்கம். இந்த 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து அமெரிக்கா வல்லரசு ஆனதுக்கான முதல் படியை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஆழமாக எடுத்து வைத்தது என்று சொல்லலாம். பல நாடுகள், குறிப்பா ஸ்பெயின், பிரிட்டன், இந்த 2 நாடுகள் வல்லரசாக மாறும் ரொம்ப பெரிய ஒரு போட்டியில் இருந்தார்கள். நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுக்கும் பிரிட்டனுக்கும் ஆகவே ஆகாது. ஸ்பெயின் பல நாடுகளில் அவர்களுடைய கிளையை, அவர்களுடைய அதிகாரத்தை வைத்திருந்தார்கள். கிழக்கு வர பிலிப்பைன்ஸ் வர ஸ்பானிஷ் அரசாங்கம் தான் இருந்தது என்று சொன்னால் பார்த்து கொள்ளுங்கள். ஸோ ஸ்பெயினுடைய இந்த அட்டகாசம், அடுத்ததா பிரிட்டன் பல நாடுகளை அவங்களுடைய காலனி ஆதிக்கத்தில் கொண்டு வருகிறார்கள். இதை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டே இருந்துச்சு அமெரிக்கா. நம்மகிட்ட இப்போ தொழில் அதிபர்கள் இருக்கிறார்கள், பணம் லட்சோதி லட்சம் இருக்கிறது, தொழிலாளர்களுக்கு தேவையான கண்டுபிடிப்புகள் எல்லாமே கண்டுபிடிச்சு அவங்களை அடிமையாகவே வச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகின் நம்பர் 1 நாடாக மாற வேண்டும். ஆல்ரெடி நம்ம நம்பர் 1 நாடு தான். ஆனால் ஒரு அதிகாரம் நமக்கு இன்னும் கிடைக்கலையே, அதை எப்படி கொண்டு வரலாம்? யாரை எதிர்த்தா சீக்கிரமாக கொண்டு வரலாம்? இவன் யோசிச்சுட்டே இருந்தபோது பிரிட்டனை எதிர்க்கலாமா? வேண்டாம். பிரிட்டனை எதிர்த்துட்டோம்னா ஐரோப்பிய நாடுகளில் இருக்கும் பல நபர்கள் நம்ம நாடை விட்டு போயிடுவாங்க. ஸோ அது தேவையில்லை. அப்படின்னா நம்ம ஸ்பெயினை எதிர்த்துருவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுக்குள் வருகிறது, அமெரிக்காவிற்குள் வருகிறது. ஸோ ஸ்பெயின் இப்போ யார்கிட்ட ரொம்ப வாலாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கை அமெரிக்கர்கள் எடுக்கிறார்கள். அப்போதான் கியூபாவுக்கும் ஸ்பெயினுக்கும் ஆகவே ஆகாது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து விட்டார்கள். ஸோ கியூபாவுக்கு நாங்கள் உதவ போறோம். 2 விதமான படைகளை கியூபா பக்கம் செலுத்துங்கள். ஒன்று ஸ்பெயினுடைய கடற்படையை முழுவதுமாக தகர்க்க வேண்டும். இன்னொன்று பிலிப்பைன்ஸ், கியூபாலாம் நம்ம சொல்றோம்ல, அந்த இடத்தை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இதுதான் மெக்கன்லி அவர்கள் போட்ட ஒரு திட்டம். இந்த திட்டம் சரியாக நடந்தது. வெறும் 5 மாதங்கள். ஸ்பெயின் அமெரிக்கா யுத்தம் அப்படிங்கிறது 5 மாதங்கள் தான் நடந்தது. ஏப்ரல் 1898 இருந்து ஆகஸ்ட் 1898, இவ்வளவுதான். இந்த 5 மாதத்தில் ஸ்பானிஷ் அரசாங்கத்தை கியூபாவிலிருந்து விரட்டியது அமெரிக்கா. எல்லாரும், உலக நாடுகள் எல்லாரும் அமெரிக்காவை பார்த்து ஐயோ நம்மளை காப்பாத்துறதுக்கு இவங்க வந்துட்டாங்கடோ அப்படின்னு சொல்ற ஒரு சப்தத்தை எழுப்புகிறார்கள். அந்த அளவுக்கு ஸ்பெயின் அப்படிங்கிற நாடு ரொம்ப காலூன்றி இருந்த இடங்களில் எல்லாம் அமெரிக்கர்கள் என்ன செய்யறாங்க? நாங்க உங்களுக்கு உதவ வரோம் அப்படின்னு சொல்லி அனைத்து நாடுகளுக்கும் உதவி செய்கிறார்கள். ஸோ குட்டி குட்டி பிரதேசங்கள் எல்லாமே ஸ்பெயினை விட்டு நாங்கள் சுதந்திர நாடுகளாக மாறுகிறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு நடைபெறுகிறது. இது எல்லாமே அமெரிக்காவுக்கு சாதகமாக மாறியது. இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு 2 நல்லது நடந்தது. ஒன்று, அமெரிக்காவின் டாலர் உலக நாடுகளுடைய ஒரு பொருளாக, ஒரு கரன்சியாக மாற்றப்படுகிறது. அமெரிக்காவை எல்லாருமே பெரிய அண்ணா அப்படிங்கிற மாதிரி அழைக்க ஆரம்பித்தார்கள். ஸோ எனக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அமெரிக்கா வரும். அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய அளவில் இராணுவம் இருக்குது, தொழில் இருக்குது, பணம் இருக்குது. இது மாதிரியான ஒரு பேச்சு எல்லா நாடுகளுக்கும் பரப்பப்பட்டது. அப்படி பரப்பப்பட்டதால் அமெரிக்கா நம்பர் 1 நாடாக 5 முதல் திகழ ஆரம்பித்தது. ஆனால் அதன் பிறகும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது. அது என்னன்னா தொழிலாளர்கள் இல்லாட்டி இந்த முதலாளித்துவம்.
இதுக்கிடையே மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை யார் தீர்த்து வைத்தார்கள் என்று கேட்டால் அதுதான் மேட் மேன் தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெக்கன்லி நல்லதுதான்டா செஞ்சாரு, ஸ்பானிஷ் அமெரிக்கா யுத்தத்தில் எல்லாமே அமெரிக்கா தானே ஜெயிச்சது, அப்படின்னா மறுபடியும் மெக்கன்லி அவர்கள் தானே அதிபராக வந்திருக்க வேண்டும். இந்த ஒரு கேள்வி உங்கள் மனதில் இருந்தது என்றால் மெக்கன்லி அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். அவ்வளோதான், சிம்பிளாக அவரை கொன்னுட்டாங்க. ஸோ அடுத்ததாக ஒரு அமெரிக்க அதிபருடைய தேர்தல் வருகிறது. யார் இங்கே அமெரிக்காவின் அதிபராக மாற்றப்படுகிறார்? தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் தான். ஸோ தியோடர் ரூஸ்வெல்ட் இவரை பற்றி கொஞ்சம் விசேஷமாக படிக்கணும். ஏன்னா இந்த அமெரிக்க அதிபர்கள் இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்த லூயிஸ் கிராண்டு கூட ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். அவரும் மெக்சிகோ யுத்தத்தின் போது ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்து படிப்படியாக அரசியலுக்குள்ள வந்து அதிபராக மாறுகிறார். ஸோ ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து அதிபராக மாறியவர். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போனால் அப்ரஹாம் லிங்கன் எல்லாருமே அதே மாதிரி ஒரு காலகட்டத்திலிருந்தே வந்தவங்க. ஆனால் இந்த தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரனுடைய மகன். சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு மல்டி மில்லியனுடைய குழந்தை. இவருக்கு சின்ன வயசுலேயே 2 விதமான பிரச்சனை இருந்தது. ஒன்று ஆஸ்துமா, இன்னொன்று அவருக்கு சரியா கண் பார்வை கிடையாது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் இவர் எப்படி ஓவர் கம் பண்ணார்னா ரொம்ப விதத்தில் ஸ்போர்ட்ஸில் என்கேஜாக இருந்தார். அவருடைய ஆஸ்துமாவை விரட்டுவதற்காக எந்த விளையாட்டாக இருந்தாலும் விளையாடி விடுவார். எப்பவுமே இவருக்கு ஒரு சுலபமாக ஒரு வழி இருக்குது, அந்த வழியாக போனால் இந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று கேட்டால் அதுக்கு அவர் ஒத்துக்கிட மாட்டார். யார்? இந்த தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர். ரொம்ப கடினமான வழி என்ன, அந்த வழியை ஏன் யாருமே சூஸ் பண்ணலை? அப்படி சூஸ் பண்ணி அதில் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சா வரலாறு நம்மை பேசுமே. வரலாறை தான் நாம் படைக்க வேண்டுமே தவிர டெம்பரவரி சொல்யூஷன் இல்லை என்பதை தியோடர் ரூஸ்வெல்ட் ரொம்ப உறுதியாக நம்பினார் என்று சொல்லலாம். அதனால தான் எல்லாருமே அவரை மேட் மேன், பைத்தியக்கார மனிதன் அப்படின்னு சொல்லி அழைத்து வந்தார்கள். இதை அவர் ரொம்ப பெரிய அளவில் ப்ரூவ் பண்ணாரு. ஒரு கட்டத்தில் முதலாளிகள் வேணுமா தொழிலாளர்கள் வேணுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு முதலாளிகளும் வேண்டாம் தொழிலாளர்களும் வேண்டாம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்தார். அமெரிக்க அரசாங்கமே அதிர்ந்து போனது. என்னடா முதலாளியும் வேண்டாங்கிற தொழிலாளர்களும் வேண்டாம்னு சொல்ற, அப்படின்னா நீ எந்த பக்கம் போக போகிறாய்? நீ ரிஸ்க் எடுக்கிற, ரொம்ப பெரிய அளவில் அமெரிக்காவை இது பாதிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்காட்டுறாங்க. ஆனா தியோடர் ரூஸ்வெல்ட் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றார், வரையறுக்கப்பட்ட முதலாளித்துவம். முதலாளித்துவத்தை வரையறுக்க முடியுமா? இந்த கேள்வி பலருக்கும் எழும்பியது. தியோடர் ரூஸ்வெல்ட் சொல்றார், ஏன் முடியாது? நீ நல்லா எடுத்து பாரு, நம்மகிட்ட எல்லாருமே மோனோபோலி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பணக்கார நாடு தான். ஆனா அந்த பணம் யார்கிட்ட இருக்கு? குறிப்பிட்ட ஒரு 20-30 ஃபேமிலி கிட்ட இருக்கு. நீ என்ன செய்யற? எல்லாருமே இங்க வந்து தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல அதிபர்கள் இங்கே சட்டத்தை ஏற்றி விட்டார்கள். அந்த சட்டத்தை இப்போதே ரத்து பண்ணு. இந்த தொழிலை செய்பவர்களுக்கு இந்தந்த குணம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போடு. நம்ம தொழிலாளர்களுக்கு எதிராக எதுவுமே செய்யலை. ஆனால் கச்சா எண்ணெய் தயாரிக்கும் ஒரு நபர் பருத்தியை தயாரிக்க கூடாது. அது இரண்டும் 2 விதமான தொழில். அதில் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நல்லபடியாக செய்கிறானா, அவனுக்கு கொடு. யாருக்கு எந்த தொழிலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த தொழிலை மட்டுமே செய்வதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் வரையறுக்கப்பட்ட முதலாளித்துவம். முதலாளிகளுக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியம், ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஆமா, இது நமக்கு கரெக்டா தானே இருக்கு. எனக்கு இந்த தொழில் தான் பிடிச்சிருக்கு, என்னுடைய குழந்தையும் இந்த தொழில் தான் செய்ய போறான். இதற்கு போட்டியாக பருத்தி வியாபாரம் செய்பவன் கச்சா எண்ணெய்க்கு வரமாட்டான். ஸோ நம்ம ரூட் கிளியர். தியோடர் ரூஸ்வெல்ட் மூலக்காரையா அப்படின்னு சொல்லி தியோடர் ரூஸ்வெல்ட் போட்ட வரையறுக்கப்பட்ட முதலாளித்துவத்திற்கு எல்லாருமே ஓகே சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அது என்ன முதலாளித்துவம்னு சொல்லிட்டு இருக்கியே, இதில் வந்து எல்லாருமே பணக்காரர்கள் தானா என்று கேட்டால் எல்லாருமே பணக்காரர்கள் தான். இங்கே வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் அப்படிங்கிறதே கிடையாது. பணக்காரர்களில் நான் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பேச்சே கிடையாது. மிடில் கிளாஸில் நீ இருக்கவே முடியாது. ஒன்று நீ தொழிலாளியாக இருக்க வேண்டும், இல்லாட்டினா முதலாளியாக இருக்க வேண்டும். இந்த முதலாளிக்கு போட்டியாக நீ வருகிறாய் என்று தெரிந்துவிட்டால் அமெரிக்க அரசாங்கமே போட்டி நிறுவனத்தை அழித்து விடும். இந்த மாதிரி தான் அமெரிக்காவினுடைய முதலாளித்துவம் வளர்ந்தது என்று சொல்லலாம். ஸோ தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் ரொம்ப பெரிய சட்டத்தில் எல்லாமே இயற்றி வரையறுக்கப்பட்ட முதலாளித்துவம் எல்லாமே செய்து விட்டார்கள். ஆனால் அதன் பிறகும் பலவிதமான பிரச்சனைகள் வந்தது. வரையறுக்கப்பட்ட முதலாளித்துவம் வழியாக நிறைய மனிதர்களுக்கு, நிறைய முதலாளிகளுக்கு பணம் கொழிக்க ஆரம்பித்தது. இதன் பிறகுதான் 1929 தான் த கிரேட் டெப்ரெஷன் அப்படிங்கிறது வருது. நம்ம படித்தோம், நம்ம அமெரிக்கா வரலாறு அப்படிங்கிற பாகத்தை நன்றாக பார்க்கும் நபர்களுக்கு த கிரேட் டெப்ரெஷன் ஏன் வந்தது, பங்குச்சந்தை வழியாக அமெரிக்கா எப்படி வீழ்ந்தது, அதனுடைய காரணம் என்னவாக இருந்தது, அதனால் யாருக்கு லாபம் என்பதை தெளிவாக படித்திருப்பீர்கள். அப்படி படிக்கவில்லை என்றால் கீழே டெஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்கை போடுறேன், போய் பார்த்து விடுங்கள். அடுத்ததான் அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்க? முதலாவது உலக யுத்தத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த உலக யுத்தத்திலிருந்து தான் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது இருக்க போகிறது. ஸோ இவ்வளோ நாள் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்?
அமெரிக்கா எப்படி சுதந்திரம் அடைந்தது, அமெரிக்கா பிற நாடுகளில் இருக்கும் மனிதர்களை எப்படி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தார்கள், அதன் வழியாக அமெரிக்கா எப்படி பணம் சம்பாதித்தது, டாலர் அப்படிங்கிறதுக்கு யாரெல்லாம் முக்கியத்துவமாக இருந்தார்கள், இப்போது டாலர் எல்லா நாடுகளுக்கும் பரவி இருக்கிறது, முதலாளித்துவம் வரையறுக்கப்பட்ட முதலாளித்துவத்தை அமெரிக்கா கொண்டு வந்து விட்டது. இனி வரையறுக்கப்பட்ட முதலாளித்துவம் வழியாக அமெரிக்கா உலக வல்லரசாக மாறியது எப்படி, வரும் காலங்களில் தமிழ் பொக்கிஷம் சார்பாக பார்த்துவிடலாம். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.